Second warm up, head. Third warm up. இன்னைக்கு fourth warm up. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் warm up புதுசா பார்க்க போறேன். fourth warm up. fourth warm up நல்லா செஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த warm up வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா பிளாக்கேஜஸ், தலையில வரக்கூடிய பிளாக்கேஜஸ், இங்கே வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள். சரிங்களா? அதிகமா செல்போன் நம்ம பேசுறோம், டைனிடஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ரிங்காரம், காது குழங்கின்னு கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடியது. சரிங்களா? வெஸ்டிபுலார் டிஃபெக்ட்ஸு, ஹியரிங் டிஃபெக்ட்ஸு, சரிங்களா? பிரெயின்ல இருக்கக்கூடிய ஒரு சில அனியூரிசம் அப்படின்னு சொல்லும்போது வெளியிலேயே தெரியாம உள்ள வந்து பாத்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ்ல ஒரு திக்கனிங், ஒரு பவுச் மாதிரி வெளியில வந்து எப்ப அது வந்து இதாகுன்றது தெரியாது, திடீர்னு பஸ்ட் ஆகி அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு புதுசா ஒரு சில ஃபிக்சேஷன் பிராணாயமா பண்ண போறோம். ஸோ அந்த ஃபிக்சேஷன் பிராணாயமால இன்னைக்கு நம்ம பண்ண போறது கபாலபாதி பிரம்மரி பிராணாயமா அப்படின்றத ரெண்டு பண்ணுவோம். ஸோ இந்த பிராமரி பிராணாயமாவுடைய முக்கியமான வார்ம் அப் வந்து இப்போ நம்ம பண்ண போற இந்த ஃபோர்த் வார்ம் அப். சரிங்களா? ஸோ வெஸ்டிபுலார் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காதுக்குள்ள இருக்கக்கூடிய அக்கோஸ்டிக் பேலன்சிங் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கன் ஆஃப் கார்டை அப்படின்றது வந்து அக்கோஸ்டிக் பேலன்சிங் ஆர்கன். உடலை வந்து நம்ம நிலை இங்கிட்ட தடுமாறாம இருக்கிறதுக்கு ஒரு பேலன்சிங்ல வச்சிருக்கு பாத்தீங்களா பாடியில. நம்ம இங்கிட்ட எப்படி இது பண்ணாலும் திருப்பி அந்த ஒரு ஈக்குலிபிரியம் வந்து கொண்டு வந்துடும். இதை பண்றது வந்து காது தான். ஸோ காது அப்படின்னு சொல்லும்போது உள்ள இருக்கக்கூடிய இந்த வெஸ்டிபுலார் ஆர்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கன் ஆஃப் கார்டை அப்படின்னு சொல்லுவோம் வெஸ்டிபியூல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் சென்டர்ஸ்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ பிரெயின்ல வந்து எப்பப்பெல்லாம் ஏதாவது ஒரு டிஃபெக்ட்ஸ் ஏற்படுதோ அப்போ வந்து இந்த ஆர்கன் ஆஃப் கார்டைல நடக்கக்கூடிய இந்த வெஸ்டிபுலார் பேலன்சிங் வந்து டிஸ்டர்ப் ஆகும். இது டிஸ்டர்ப் ஆகும்போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலை சுத்தல் இல்லைங்களா, சின்கோப் அப்படின்னு சொல்லக்கூடிய மயக்கம் போட்டு விழுகிறது, பிளாக் அவுட் ஆகி டக்குன்னு கீழே விழுகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து முக்கியமாக வரும். ஸோ இதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம செய்யக்கூடிய இந்த கெப்பாசிட்டேஷன், அதே மாதிரி அடுத்ததாக இருக்கக்கூடிய ஃபிக்சேஷன், இது ரெண்டையுமே நம்ம பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போற இந்த ஃபோர்த் வார்ம் அப் வந்து இந்த வெஸ்டிபுலார் ஃபிக்சேஷனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும் வார்ம் அப்ல. ரைட்டுங்களா? ஸோ ஸ்ட்ரைட்டா இருந்துக்கோங்க, ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும், கால் கீழே இருக்கட்டும். சரிங்களா? ரிலாக்ஸ்டா இருந்துக்கோங்க. ரொம்ப சாதாரணமா பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எந்த ஒரு வார்ம் அப்பையோ கெப்பாசிட்டேஷனையோ ஃபிக்சேஷனையோ பண்ணக்கூடாது. அதுல மட்டும் கவனமா இருக்கு. சரிங்களா? உங்களுடைய உள்ளங்கை, இந்த கை, இந்த கை, உள்ளங்கை இருக்கு பாத்தீங்களா, இதை எடுத்து நல்லா ஃப்ரீயா உள்ளங்கை இருக்கு பாத்தீங்களா, இந்த உள்ளங்கையை எடுத்து இந்த காது மடல்ல இப்படி வச்சுக்கோங்க, நான் வச்சிருக்கிற மாதிரி.
ரைட். இப்படி உள்ள வைக்கும்போது இந்த பெருவிரல் இருக்கு பார்த்தீங்களா, இது இப்படி இருக்கும். இந்த பெருவிரல் இந்த ஓரம், கழுத்து ஓரம் ரொம்ப அழுத்தக்கூடாது. சரிங்களா? இந்த இடத்துல கெரோட்டிட் ஆர்டரி அப்படின்ற ஒரு முக்கியமான நம்மளுக்கு ஒரு ஆர்டரி வந்து இங்க பிரெயினுக்கு வந்து போக முடியுது. ஸோ அதில் ஜஸ்ட் பல்சேட் பண்ணா போதுமா. இதை வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட் அப்படி இருந்துக்கோங்க. பிரீத் இன் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். பிரீத் அவுட், பிரீத் இன். நிதானமா பண்ணுங்க. இதை வந்து ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்க. 5 டைம்ஸ் பண்ணிட்டு நார்மலுக்கு வந்துட்டு நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட் ஒரு 6 டைம்ஸ் பண்ணுங்க. செய்யலாமா? ஓகே, புரிஞ்சுல? இதுல டவுட் ஒன்றும் இல்லையே? இந்த இடத்துல அழுத்தம் ரொம்ப கொடுத்துறாதீங்க. நான் சொன்னது ஜஸ்ட் அந்த இடத்துல ஒரு பல்சேட் பண்ணீங்கன்னா போதும். லேசா தொட்டுக்கிட்டா போதும். இந்த இடத்துல கேரோட்டிட் ஆர்டரியில லேசா தொட்டுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கையை நல்லா அப்படி பிரிச்சு வச்சுக்கோங்க. நார்மல் பிரீத்திங் 3 டைம்ஸ். ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன். ரைட். எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்களுடைய இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஜெகதீஷ் சார்? காது அடைச்சி அடைச்சி ஃப்ரீ ஆன மாதிரி இன்னும் இருக்கும். ரைட், ஓகே ஓகே. வேற யாருக்காவது தலை சுத்தல் அந்த மாதிரி இருந்துச்சா? ஓகே, யாருக்கு இல்ல அப்படின்னா வெரி குட். ரைட். சார் அந்த கழுத்து கிட்ட வைக்க தெரியல சார். அத மட்டும் கொஞ்சம் டர்ன் பண்ணி வச்சு காட்டுங்க ப்ளீஸ். ஓகே, இது பண்ண முடியாது. வச்சு இந்த இடம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா காதை உள்ளங்கையை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணீங்கன்னா இப்ப இந்த இடத்துல இருக்கிறத கொஞ்சம் அப்படி கொண்டு வந்து இந்த ஓரத்துல வைக்கிறீங்க. இந்த இது வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்டெர்னோக்ளிடாய்டு மாஸ்டாய்டு ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எஸ்டிஜிஐ மசில்ஸ் இந்த இடத்துல தான் நீங்க வைப்பீங்க. இந்த மசிலுடைய பின்பகுதி. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு பெரிய மசில்ஸ் இருக்கு பாருங்களேன், அந்த ஓரத்துல. ரைட், புரிஞ்சுங்களா? புரிஞ்சு சார், தேங்க்யூ. ஓகே, ரைட், ஓகே, ஃபைன். இப்போ 4 வார்ம் அப் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது டிஎல்பி இல்லையா? டிஎல்பி ஃபர்ஸ்ட் ரவுண்டு 30. ரைட், 30 பண்ணி முடிச்சுட்டு எந்த ரீடிங்கும் எடுக்க வேண்டாம். சரிங்களா? 30 முடிச்சுட்டு எந்த ரீடிங்குமே நீங்க எடுக்க வேண்டாம். 30 முடிச்ச உடனே நீங்க என்ன போடணும்? அடுத்து தீர்க்க பிராணாயமா போகணும். தீர்க்க பிராணாயமா 3 கம்பார்ட்மெண்ட் பிரீத்திங் இல்லையா? பெல்லி பிரீத்திங், செஸ்ட் பிரீத்திங், கிளாவிகுலர் பிரீத்திங். ஸோ 30 வென்டிலேஷன் டிஎல்பியில பண்றீங்க. இந்த 30 வென்டிலேஷன் டிஎல்பி பண்ணி முடிச்ச உடனே நார்மல் பிரீத். சரிங்களா? நார்மல் பிரீத் வந்து ஒரு 6 தடவை நார்மல் பிரீத் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு டக்குன்னு அடுத்த டிஎல்பிக்கு வந்துருங்க. அடுத்த டிஎல்பி திருப்பி அகெயின் 30 வென்டிலேஷன்ஸ்.
ஸோ இந்த செகண்ட் ரவுண்ட் டிஎல்பி முடிஞ்ச உடனேயும் நீங்க எந்த ரீடிங்கும் இப்போ எடுக்க வேண்டாம். செகண்ட் ரவுண்ட் டிஎல்பி முடிச்ச உடனே நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சமவிருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பார்ட்மெண்டல் பிரீத்திங் இல்லையா? 4-4-4-4ன்னு சொன்னேன்ல நேற்று இல்லையா? மூச்சை உள்ள இழுக்கிறது 4 தடவை, அடக்கிறது 4, விடுறது 4, சூன்யம் 4 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சமவிருத்தி பண்றீங்க. செகண்ட் ரவுண்ட் முடிச்ச உடனே சமவிருத்தி பண்ணிடுறீங்க. ஸோ சமவிருத்தி பண்ணி முடிச்ச உடனே திருப்பி ஒரு நார்மல் பிரீத்திங் 6 ரவுண்ட்ஸ் பண்றீங்க. இந்த 6 ரவுண்ட்ஸ் நார்மல் பிரீத்திங் பண்ணி முடிச்ச உடனே தேர்டு டிஎல்பி போறீங்க. ஸோ தேர்டு டிஎல்பியில் 30 வென்டிலேஷன் திரும்ப பண்றீங்க. இந்த லாஸ்ட் 2 வென்டிலேஷன் ஆஸ் யூஷுவல் நீங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப டெட் ஸ்லோவாக வரணும். அப்போ தேர்டு டிஎல்பியில் தான் 30th வென்டிலேஷன் வரும்போது உங்களுடைய ஸ்டாப் கிளாக்கை ரெடியாக வச்சுக்கணும். நீங்க உங்க ஸ்டாப் கிளாக்கை ரெடியாக வச்சுக்கிட்டு ஸ்டாப் கிளாக்கை ஆன் பண்ணிக்கணும் பிரீத் அவுட் பண்ணும்போது. சரிங்களா? கடைசி நீங்க டிஎல்பி எப்படியா இருந்தாலும் பிரீத் அவுட் தான் பண்ணுவீங்க. லாஸ்டா கம்ப்ளீட்டா முடிச்சோம்னா ஸ்டாப் கிளாக்கை ஆன் பண்ணிடுங்க. ஸ்டாப் கிளாக்கை ஆன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டா எவ்வளவு மூச்சை உள்ள அடக்கிருக்கீங்க அப்படின்றத பாக்குறீங்க. மூச்சை அடக்கி முடியாம உள்ள இழுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது ஸ்டாப் கிளாக் ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லா பிரீத் இன் பண்ணிக்குவாங்க. ஃபுல்லா பிரீத் இன் பண்ணிக்கிட்டு இப்ப ஸ்டாப் கிளாக்கை திருப்பி ஆன் பண்ணிட்டு திருப்பி அமைதியா அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணுங்க எவ்வளவு நேரம் உங்களால மூச்சை உள்ள அடக்க முடியுது அப்படின்றத. ஸோ இது வந்து ஒரு டைம் முடியும் போது என்ன வருதோ அதை நீங்க ரீடிங்ல எடுத்துக்கிறீங்க. இப்ப டோட்டல் லங் வால்யூம் கிடைக்கும் ஃபைனலா நமக்கு. சரிங்களா? டிஎல்பி அப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு தேவை இன்னைக்கு. நம்ம முதல்ல நினைச்சு பின்னாடி நினைச்சுன்னு பார்க்க தேவையில்லை. ஏன்னா காலையில நீங்க பண்ணிட்டீங்க. காலையில பண்ணவனுடைய எதையும் நீங்க ரீடிங்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க. வெல் அண்ட் குட். அதை அப்படியே நம்ம வச்சுக்குவோம். ஸோ காலையில பண்றதை காட்டிலும் இப்போ நம்ம பண்றதுல நம்மளுடைய டோட்டல் லங் வால்யூம் எப்படி இருந்திருக்கு? ஏன்னா டே த்ரூ ஃபுல்லா நம்ம வந்து நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருப்போம். எவ்வளவோ வந்து ஹியூமன் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்குது, பர்சனல் டிரான்சாக்ஷன் நம்மளுக்குள்ள நடந்திருக்கும். ஸோ இதனுடைய அவுட்புட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லங் கெப்பாசிட்டி இப்போ இருக்கிறது. காலையில இருந்து ஒரு மாதிரியா இருக்கும் எந்திரிக்கும் போது, இப்போ இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ அதை மட்டும் இப்போ பார்த்துக்கலாம். ரைட், இதுல டவுட் எதுவும் இருக்கா? ஸோ ரீடிங் எடுத்து முடிச்ச உடனே யாருக்காகவும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். சமவருத்தி முடிச்சிட்டோம், தேர்ட் ரவுண்ட் டிஎல்பி முடிச்சிட்டோம், ரீடிங்ஸ் எடுத்துட்டோம். எடுத்து முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா நீங்க எங்க போயிடலாம்? அனுலோமா விலோமா அப்படின்னு நான் சொன்னேன். ஆல்டர்னேட் நாஸ் பிரீத்திங்க்கு நீங்க போயிடலாம். 6-6-6-6 ஞாபகம் இருக்குல்ல? லெஃப்ட் நாஸ்ட்ரில்ல ஃபுல்லா பிரீத் அவுட் பண்றீங்க. 6க்கு சூன்யம், அப்படியே அமைதியா இருக்கிறீங்க. அடுத்த 6க்கு மூச்சை உள்ள இழுக்கிறீங்க, 6க்கு உள்ள அடக்குறீங்க. 6க்கு ஆப்போசிட் நாஸ்ட்ரில் ரைட் நாஸ்ட்ரில் வழியா மூச்சை வெளியில விடுறோம். விட்டுட்டு திருப்பி 6க்கு அமைதியா இருக்கிறீங்க, சூன்யம், அப்புறம் அகெயின் 6. சரிங்களா? டவுட் இருக்கா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் கண்டினியூஸா பண்ணலாமா இல்ல ஒன்னொன்னுக்கா கேப் விட்டு விட்டு பண்ணுவோமா? கைடட் பிராக்டிஸ் வேணுமா இல்ல ஆட்டோமேட்டிக்கா நாங்க பண்ணிடுவோம் சார் அப்படின்றீங்களா? சார் ஒன்னொன்னு விட்டு விட்டு பண்ணுவோம் சார். விட்டு விட்டு சரி சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டிஎல்பி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டிஎல்பி முடிச்ச உடனே நீங்க என்ன பண்றீங்க? ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும்னு இருக்கேன்? பிக்சேஷனுக்கு கெப்பாசிட்டேஷன் ஃபர்ஸ்ட் டிஎல்பி 30 வென்டிலேஷன். இது முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா நீங்க எதுக்குள்ள போவீங்க? தீர்க்க பிராணாயமா அப்படின்னு சொல்லக்கூடிய யோகிக் பிரீத்திங் இல்லையா? 3 கம்பார்ட்மெண்ட் பிரீத்திங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெல்லி பிரீத்திங், செஸ்ட் பிரீத்திங், கிளாவிகுலர் பிரீத்திங். ஸோ பிரீத்திங்னு எடுத்துக்கிட்டாலே உங்க மைண்ட்ல என்ன ஃபிக்ஸ் ஆயிருக்கணும்னா, நீங்க பிரீத் இன் பண்ணும்போது உங்களுடைய வயிறு வெளியில வரணும், பெல்லி வந்து வெளியில வரணும். பிரீத் அவுட் பண்ணும்போது உங்களுடைய வயிறு உள்ள போகும், வெளியில வந்து உள்ள போகும். இப்படித்தான் போகும். செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் அண்ட் கண்ட்ராக்ஷனை காட்டிலும் உங்களுக்கு கீழே விரிஞ்சு சுரிஞ்சு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? அதை மட்டும் எப்பவுமே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ரெடி?
ஸோ டிஎல்பி முடிச்சவங்க இப்ப தீர்க்க பிராணாயமா பண்ண போறோம். தீர்க்க பிராணாயமாக்கு முத்திரை, பிரம்ம முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெருவிரலை இப்படி மடிச்சு வச்சுக்கோங்க. மடிச்சு இதுக்கு மேல இப்படியே மூடிடும். மூடினது ரெண்டையும் ஒன்று சேர்த்து வயிற்றுக்கு கீழே ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லேசா அப்படி வச்சுக்கிறீங்க. இப்ப உங்களுடைய இந்த தீர்க்க பிராணாயமா யோகிக் பிரீத்திங் ஒரு 6 ரவுண்டு பண்ணலாம். ஸோ தீர்க்க பிராணாயமா பிரம்ம முத்திரை வச்சு கீழே வச்சுக்கோங்க. வயிற்றுக்கு கீழே இப்படி கையை இப்படி முடிச்சுக்கோங்க. நார்மல் பிரீத் பண்ணி முடிச்சதுக்கு அடுத்து தீர்க்க பிராணாயமா யோகிக் பிரீத்திங்னு சொல்றது 3 கம்பார்ட்மெண்டல் பிரீத்திங். அப்டாமினல், அதுக்கடுத்து செஸ்ட், அப்புறம் கிளாவிகுலர். ஸோ இதுக்கு முத்திரை வைக்கணும். முத்திரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பெருவிரல் இருக்கு பாத்தீங்களா, இந்த பெருவிரல் கரெக்டா இந்த சுண்டு விரலுடைய கீழ் பகுதிக்கு வரும். இதை வச்சு இப்படி மூடிக்கணும். மூடி ரெண்டையும் ஒன்று சேர்த்து வயிற்றுக்கு கீழே, தோல் தூக்கி இருக்கக்கூடாது, நார்மலா ரெஸ்ட் ஆயிடும். ரைட். வயிற்றுக்கு நேரா இருக்கக்கூடாது, வயிற்றுக்கு கீழே இருக்கணும். நல்லா பாருங்க. வெயிஸ்ட் லைனுக்கு கீழே இருக்கும். ரைட்டா? ஓகே. ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்க தீர்க்க பிராணாயமா ஸ்டார்ட் பண்றதுல ஃபர்ஸ்ட் அப்டாமன் வந்து வெளியில வரணும். பிரீத் இன் பண்றீங்க அப்டாமன்ல ஃபர்ஸ்ட் 3க்கு 1 2 3 அப்படின்ற போது 3 கவுண்ட்டுக்கு அப்டாமன் வெளியில வரணும். செகண்ட் கவுண்ட் 3க்கு வந்து செஸ்ட் வெளியில வரணும். அடுத்த தேர்ட் கவுண்ட் 3க்கு கிளாவிக்கிள்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். சரிங்களா? நான் உடனே பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோ. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து 6 ரவுண்டு பண்ணுவோம் தீர்க்க பிராணாயமால. முதல் 3ல கீழே 3க்கு உள்ள எழுப்போம், செஸ்ட்ல 3க்கு உள்ள எழுப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேல கிளாவிக்கிளுக்கு 3 பிரீத் இன் பண்ணுவோம். பண்ணி முடிச்சுட்டு திருப்பி கிளாவிக்கிள் ரிலீஸ் பண்ணுவோம், அதாவது பிரீத் அவுட் பண்றது. அடுத்து செஸ்ட்டை பிரீத் அவுட் பண்ணுவோம், அடுத்து அப்டாமனை பிரீத் அவுட் பண்ணுவோம். பிரீத் அவுட் அப்படின்னு சொல்லும் போது வயிறு உள்ள போகும். சரிங்களா? இதை 3 தடவை பண்ணிடுவீங்க. அடுத்த 3 என்ன பண்ணுவீங்க, கீழே 3, செஸ்ட்ல 3, கிளாவிக்கிள்ல 3 எடுத்துட்டு 9க்கு டோட்டலா மெதுவா விடுவீங்க. லாஸ்டா ரிலீஸ் ஆகிறது அப்டமன் ரிலீஸ் ஆகும். சரிங்களா? இது ஒரு 3. ஸோ 6 பண்ணுங்க. இப்ப தீர்க்க பிராணாயமா கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க பண்றது கரெக்டா இல்லையா நான் பார்க்க முடியும். முருகன் சார், நாகமுத்து சார்.
ஓகே, முடிச்சிட்டிங்களா? வெரி குட். முடிச்சிட்டிங்கன்னா இப்போ முடிக்காதவங்க நிதானமாக முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ரவுண்டு டிஎல்பி தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ அடுத்த 30 வென்டிலேஷன் முடிக்கிறோம். 30 வென்டிலேஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது நெக்ஸ்ட் லெவல், அது கம்பார்ட்மெண்டல் ப்ரீத்திங் இல்லையா? அதாவது சமவிருத்தி பண்ணுவோம். சமவிருத்தியில் 4 4 4 4ன்னு அதை நம்ம பண்ணலாம். ரைட், இப்போ செகண்ட் ரவுண்ட் பண்ணுங்க. ஸ்டடி, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ்ட், ஐஸ் க்ளோஸ்ட். ஸ்டார்ட். வெரி குட். முடிச்சிட்டிங்களா? ரைட். ரைட்டு, இப்போ 2 கெப்பாசிட்டேஷன் பண்ணியிருக்கோம், 2 ஃபிக்சேஷன் பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா? இப்போ 3வது கெப்பாசிட்டேஷன் போகணும்.
அதுக்கடுத்து மூணாவது ஃபிக்சேஷன் பண்ணணும். ஸோ மூணாவது கெப்பாசிட்டேஷன் அதே தட்டி டிஎல்பி வென்டிலேஷன் கொடுக்க போகிறோம். கொடுத்து முடிச்ச உடனே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ தான் ரீடிங்கை எடுக்க போகிறோம். சரிங்களா? 2 ரீடிங், அதாவது டிஎல்வி எடுக்க போகிறோம், டோட்டல் லங் வால்யூம் எடுக்க போகிறோம். இந்த டோட்டல் லங் வால்யூம் இப்போ எடுக்கிறது நம்ம வந்து காலையில் பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கும் என்ன வேரியேஷன் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த வேரியேஷன் காரணம் என்ன அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். என்ன காரணத்தினால அந்த வேரியேஷன் நடந்திருக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ரைட்டுங்களா? ஸோ இந்த தேர்ட் ரவுண்டு டிஎல்பி வந்து ரொம்ப ரிதமிக்கா நீங்க பண்ணணும். சரிங்களா? ரொம்ப ஃபாஸ்டா ஸ்லோவான்னு வராம, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 10 வந்து ஸ்லோவாகவும், செகண்ட் 10 வந்து மீடியமாகவும், லாஸ்ட் 8 வந்து ஃபாஸ்டாகவும், அதுக்கடுத்து ஃபைனல் 2 வந்து டெட் ஸ்லோவா வந்து அதுக்கப்புறம் நீங்க ஸ்டாப் கிளாக்கை நீங்க போய் கால்குலேஷனுக்கு போகணும். இதுல பண்ணும்போது ரொம்ப நிதானமா கண் விழிச்சு பார்க்காதீங்க. கண் மூடிட்டு, இது உங்க உடல்நிலைக்காக நீங்க பண்ணக்கூடிய பயிற்சி. சரிங்களா? அதனால கண்ணை மூடிட்டு நல்லா ரம்மியமா ரசிச்சு இதை பண்ணுங்க. ஸோ பிரீத் அப்படின்றது நம்மளுடைய பிராணா, நம்மளுடைய உயிர். சரிங்களா? ஸோ இதுல சீரியஸா நம்ம வந்து அதனோட லகித்து போய் பண்ணும்போது அதனோட எஃபெக்ட் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ நேற்றுக்கு விட இன்னைக்கு காலையில் நீங்க போட்ட ரீடிங்லாம் பார்க்கும்போது நல்ல டெவலப்மெண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. நியர் அபவுட் எல்லாருமே 2 கிட்ட ரீச் ஆயிட்டீங்க. அப்போ 2 ரீச் ஆயிட்டீங்க அப்படின்ற போதே இனி அடுத்த லெவல்ல நான் என்ன வரும்ன்றதை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ ரிவர்சல்குள்ள போக ஆரம்பிச்சிருவீங்க. ஆட்டோமேட்டிக்கா ரிவர்சல் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க நான் சொல்ல வேண்டாம், நீங்களே எனக்கு சொல்லுவீங்க சேஞ்சஸ். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ 30 எல்பி பண்ணிடலாம். ரைட்டா? ஓகே. 30 எல்பி பண்ணி முடிச்ச உடனே தண்ணி வேணா தண்ணி குடிச்சுக்கோங்க. 30 எல்பி முடிச்ச உடனே என்ன பண்ணணும், ஒரு நார்மல் பிரீத் 3 தடவை பண்ணிட்டு நாடி சோதனா பண்ணணும். அனுலோமா விலோமா ஆல்டர்னேட் நோஸ் பிரீத்திங் பண்ணி முடிச்சுட்டு 6 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீடிங்ஸ் என்ன வந்திருக்குன்றத பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸ்பைன் ஸ்ட்ரைட், ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ்ட், க்ளோஸ் யுவர் ஐஸ், ஸ்டார்ட் டிஎல்பி 30 வென்டிலேஷன்ஸ்.
ஓகே, முடிச்சிட்டிங்களா? ரைட். இண்டிவிஜுவலாக உங்களுடைய ரிப்போர்ட் அப்படியே அடிச்சு விடுங்க, எவ்வளோ வந்திருக்குன்ட்டு. மெசேஜில் அப்படியே டைப் பண்ணுங்க. உமா மேடம், உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சர்வேஷ் சாருக்கு ஓகே 1.54, நாகமுத்து சார் 2.5, வெரி குட். 2.2. அடுத்து மகேந்திரன் சாரோடது மட்டும் வரணும். மகேந்திரன் சார் அண்ட் உமா மேடம். உமா மேடம் போட்டீங்க, ஓகே. 1, 2, 3, 4. ரைட். மகேந்திரன் சார் 1.24, ஓகே, நாட் பேட். ஃபைன். இப்போ 3 கெப்பாசிட்டேஷன் 3 ஃபிக்சேஷன் பண்ணிட்டோம் இல்லைங்களா? இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பண்ண வேண்டியது அனுலோம விலோமா லாஸ்ட் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ விலோமா பண்ணணும். விலோமான்றது நம்மளுடைய ஹார்ட்டுக்காக நம்ம பண்றோம் இல்லைங்களா? ஸோ ஜென்ஸ் ரைட் ஹேண்டை செஸ்ட்ல வச்சு லெஃப்ட்டை தூக்கி ரைட்டு மேலே வச்சுக்கணும். லேடிஸாக இருந்தால் லெஃப்ட் ஓவர் ரைட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வச்சுட்டு ஒரு 2 பிரெத்துக்கு செஸ்ட் எக்ஸ்பேண்ட் உள்ள இன்ஸ்பயர் பண்றீங்க. அடுத்து ஒரு 2 உள்ள ஹோல்டு பண்ணிட்டு திருப்பி ஒரு 2க்கு உள்ள இழுக்கிறீங்க. நல்லா கவனிங்க. லாஸ்டா ஒரு 2க்கு ஹோல்டு பண்ணிட்டு 4 கவுண்ட்ஸ்க்கு வெளியில விடும். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நீங்க பிரீத் பண்ணும்போது பெல்லி, உங்களுடைய வயிறு முன்ன பின் வரக்கூடாது. வயிறு ஃபிளாட்டா தான் இருக்கணும். ஏன்னா பெல்லி பிரீத்திங் ஆயிடுச்சு அப்படின்னா செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் நடக்காது. ஸோ இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த விலோமா பியூர்லி ஃபார் செஸ்ட்டுக்காகத்தான். அப்போ நீங்க செஸ்ட்ல மட்டும்தான் நீங்க கவனம் செலுத்தணும். வயிறு வெளியில உள்ள போகக்கூடாது. வயிறு ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி அப்படியே தான் இருக்கணும். சரிங்களா? இங்க பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட். ஸோ விலோமா இது 4th ஃபிக்சேஷன். எல்லாம் பண்ணிருங்க. ஒரு தடவை செஸ்ட்டை காட்டுங்க. உங்களோட இதில் நீங்கள் பண்ணும்போது ஜென்ஸ் எல்லாருமே உங்கள் கையை வச்சு நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்கணும். நாகமுத்து சார் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுங்க கொஞ்சம். ஓகே. முருகன் சார் இருக்காரா என்னன்னு தெரியல. ஆன் பண்ணி விட்டுட்டு கூட போயிட்டாரு நினைக்கிறேன். இல்லை மேபி பேஷண்ட் பார்த்துட்டு இருக்காரான்னு தெரியல. ஓகே. சுந்தரம் கேமரா ஆன்ல இல்லை. பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கீங்களான்னு தெரியல. ஓகே, பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல. உமா மேடம், நீங்கள் கேமரா ஆஃப் பண்ணிக்கோங்க மேடம். ஓகே சார். ரைட், வெரி குட். ஸோ 3rd ஃபிக்சேஷன்
இது 4th ஃபிக்சேஷன் இல்லையா? விலோமா வந்து 4வது ஃபிக்சேஷன் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். 3 கெப்பாசிட்டேஷன், 4வது ஃபிக்சேஷன், இது வந்து விலோமா இல்லைங்களா? ஸோ இப்போ அடுத்தது 5வது ஃபிக்சேஷன் அப்படின்றத காட்டிலும் 5வது வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன். 5வது வந்து ஸ்டெபிலைசேஷன். ஸோ 5வது ஸ்டெபிலைசேஷன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீத்தளி பிராணாயாமம். சீத்தளின்றது என்னது? வாயில கூலிங் பண்றது, நம்ம பண்றது இல்லையா? இது 10 ரவுண்ட்ஸ் பண்ணிருங்க எல்லாருமே. பண்ணிட்டு அப்படியே வாயை மூடி ரிலாக்ஸ் பண்ணணும். வாய் வழியா இழுத்து மூக்கு வழியா வரணும். 10 ரவுண்ட்ஸ் பண்ணிருங்க எல்லாரும் உடனே. ஓகே, பண்ணிட்டீங்களா? ரைட். இப்போ 4 ஃபிக்சேஷன், ஒரு ஸ்டெபிலைசேஷன் முடிஞ்சு 5. இப்போ 6வது இருக்கிறதுல ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் உஜ்ஜை பிராணாயாமம் இல்லையா? விக்டரி ஓவர் டெத் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இந்த உஜ்ஜை பிராணாயாமா வந்து நம்ம பண்ணும்போது நம்ம கவனம் வந்து இந்த விசுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொண்டை பகுதியில தான் இருக்கணும். ரொம்ப நீங்க கஷ்டப்பட்டு மூச்சு விட்டீங்க அப்படின்னா த்ரோட் பெயின் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம லாங் ஸ்டாண்ட்ல இதை பண்ணி இதனோட பெனிஃபிட்ஸை நம்ம அனுபவிக்க முடியாது. அதனால ரொம்ப லைட்டரா பண்ணணும். சரிங்களா? ரொம்ப லைட்டரா அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, நேத்து வந்து ஜஸ்ட் உள்ள பிரீத் இன் பிரீத் அவுட் தான் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 கவுண்ட்ஸ். 4 கவுண்ட்ஸ்க்கு பிரீத் பண்றீங்க, 4க்கு ஹோல்டு பண்றீங்க, அப்புறம் 4க்கு வெளியில விடுறீங்க, 4க்கு ரெஸ்ட் பண்றீங்க. சரிங்களா? 4 பூரக்கா, 4 கும்பக்கா, 4 ரைச்சக்கா, 4 சூன்யம் அப்படின்ற மாதிரி திரும்ப இந்த இதில் இப்போ நான் பண்ணி காட்டிடுறேன். பார்த்துக்கோங்க. புரிஞ்சுங்களா? ஒரு ஹிஸ் சவுண்ட் மாதிரி இந்த இடத்துல இருந்து வர்ற மாதிரி நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருக்கும். இப்ப ரிதமிக்கா நடக்கும். இந்த ரிதமிக் ஃபிக்சேஷன் ரொம்ப அபரிதமான ஒரு ஃபிக்சேஷனை உங்க உடம்புல கொடுக்கும். சரிங்களா? ஸோ உஜ்ஜை, உண்மையான உஜ்ஜை இன்னைக்கு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். நேற்று ஜஸ்ட் இந்த பேத்தை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம். சரிங்களா? நேற்று இந்த இதை மட்டும் வழித்தடத்தை ஓப்பன் பண்ணி பண்ணோம். இன்னைக்கு தான் கரெக்டான ஃபிக்சேஷன் நம்ம பண்ண போறோம். சரிங்களா? ஸோ 4 4 4 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. மெதுவா கண்ணை மூடிக்கிட்டு அதை அனுபவிச்சு பாருங்க இந்த இடத்துல. சரிங்களா? அனுபவிச்சு 4 உள்ளடுங்க. ரிதமிக்கா இருக்கட்டும். 6 ரவுண்டு பண்ணிட்டு நார்மல் பிரீத்திங் பண்ணிட்டு கண்ணை முடிச்சுக்கோங்க. ஓகே, ஆரம்பிக்கலாமா? நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஸ்பைன் ஸ்ட்ரைட், ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ்ட். சின் முத்ரா வச்சுக்கோங்க கையில. இது சின் முத்ரா, இது சின்மய முத்ரா. சரிங்களா? ரெண்டுல எதுனாலும் நீங்க வச்சுக்கலாம். இது சின் முத்ரா, இது சின்மய முத்ரா.
இந்த தியான முத்ரான்னு சொல்லுவோம், சின் முத்ராவை. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? அகமது சார், தலை ஏன் மேல போச்சு? நேரா இருக்கட்டும். நாகமுத் சார், தலை மேல போக கூடாது, இப்படிதான் இருக்கணும். நார்மல் இதுல வச்சு பண்ணணும், மேல வச்சு பண்ணக்கூடாது. திருப்பி ரிப்பீட் பண்ணிருக்கேன், முடிச்சிருக்கேன், பண்ணிருக்கேன். கண்ணை மூடிட்டு இருக்க விடாது. ஓகே, வெரி குட். பண்ணி முடிச்சிட்டீங்களா எல்லாம்? வெரி குட். ஸோ உஜ்ஜை பிராணாயாமா அப்படின்றது மரணத்தை வெல்லக்கூடியது. அப்படின்னா மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்றது என்ன அப்படின்னா, தினம் தினம் நோய் இல்லால் நாம் வந்து நம்முடைய உயிருக்கும் உடலுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலியமாக துன்பங்களை அனுபவித்து செத்து செத்து பிழைக்கிறதுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையாக இல்லாம ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை தினம் தினம் வேணும் அப்படின்றக்காக தான் இந்த உஜ்ஜை பிராணாயாமாவை வரிசைப்படுத்தி டெய்லி பண்ணும்போது இந்த முறையில நீங்க இந்த பிக்சேஷன்ல கொண்டு வந்து நீங்க நிப்பாட்டினீங்க அப்படின்னா உடம்புல உங்களுக்கு அந்த அளவுக்கு பிராணசக்தி, அதாவது உயிர் சக்தி வந்து பெருகும். உயிர் சக்தி, உங்க பிராணசக்தி எந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, உங்களுக்கு செஸ்ட். அப்ப வந்து தசவாயுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது 10 வாயுக்கள் இருக்கு. இந்த 10 வாயுக்கள்ல 5 வாயுக்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரதான வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். மீதி 5 வாயுக்கள் பாத்தீங்கன்னா உபரி வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரதான வாயுக்கள் தான் நம்மளுடைய வாழ்நாளை நிர்ணயிக்கக்கூடியது. இப்ப பிரதான வாயு அப்படின்னா பிரதானத்துல முதன்மையான வாயு எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிராணவாயு, உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிர் சக்தி அப்படின்றது பிராணவாயு. அப்ப இந்த பிராணவாயு வந்து எந்த இடத்துல வந்து குடிகொண்டு இருக்கும், எந்த இடத்துல உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்பகத்துல, நம்ம செஸ்ட். அப்ப பிராணம் தப்பிச்சு அப்படின்னா உயிர் போயிடுச்சு. அப்ப பிராணன் வந்து இந்த இடத்துல அதிகமாக இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகி இந்த இடத்துல வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அடுத்ததாக இந்த பிராணவாயு எங்கே போகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பிராணத்துக்கு அடுத்து உங்களுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய வாயு வந்து சமான வாயு அப்படின்னு சொல்லுவோம். சமான வாயு. இந்த பிராணம் போய் என்ன பண்ணும்னா, நீங்க சாப்பிட்ட உணவை வந்து பூராத்தையும் வந்து எரிக்கும்.
பூரா. சரிங்களா? எரிச்சு அதன் மூலியமாக எனர்ஜியை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணும். பாடியில ஹீட்டையும் ரிலீஸ் பண்ணும். அப்ப இதை எரிக்கிறதுக்கு நீங்க சாப்பிட்ட உணவை எரிக்கிறதுக்கு பிராணசக்தி தேவை. அதாவது ஆக்சிஜன் தேவை. அப்ப இந்த பிராணம் வந்து பிராணவாயுவாக எங்க இருக்கும்? உங்களுடைய மார்பகத்துல இருக்கும். பிராணத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமான வாயு அப்படின்றது உங்களுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய சமானம். இது செறிவூட்டலுக்கு பிறகு வந்து அந்த போஷாக்குகள் இருக்கு பாத்தீங்களா, நியூட்ரியன்ஸ். இந்த நியூட்ரியன்ஸை பூராத்தையும் அப்சர்வ் பண்ணி ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் கொண்டு போய் சேர்க்கும். இதை வந்து சமான வாயு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சமானம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 விஷயம் பண்ணும். ஒன்னு எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன், இன்னொன்று வந்து இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன். செல்களுக்கு வெளியே நடக்கக்கூடிய செறிவூட்டுதல், மற்றொன்று செல்களுக்கு உள்ளே நடக்கக்கூடிய செறிவூட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஆயுர்வேதத்தில் அழகா சொல்லுவாங்க பிரபாகா விபாகா அப்படின்னு. பிரபாகான்றது செல்லுக்கு வெளியில் நடக்குது, விபாகா செல்லுக்கு உள்ள வந்து நடக்கக்கூடியது. கடைசி டைஜஷன், அல்டிமேட் டைஜஷன் செல்லுக்குள்ள நடக்கும். செல்லுக்குள்ள நடக்காம வாயில மட்டும் டைஜஷன் நடந்து, நம்மளுடைய இறப்பையில மட்டும் டைஜஷன் நடந்து ரத்தத்துல போய் கலந்துருக்கும் போது அது எல்லாமே வந்து மிகையாகத்தான் தென்படும். சுகர் அப்படின்னா அதிகமாகத்தான் தென்படும். சுகர் வந்து செறிவூட்டப்பட வேண்டும். எப்ப செல்களுக்குள்ள விபாகா நடந்துருச்சுன்னா சுகர் இல்லை. அப்ப இது எல்லாத்துக்கும் தேவை பிராணம் தான் முதல்ல மிக முக்கியமானது. பிராணவாயு முதன்மையான இருக்கக்கூடிய இந்த பிராணசக்தி, உயிர் சக்தி இந்த இடத்துல குடியுண்டு இருக்கும்போது சமானம் நன்றாக வேலை செய்யும். சரிங்களா? சமான வாயு நன்றாக செயல்படும் போது உடலில் எந்த ஒரு வளர்ச்சிதை நோய்களும் உண்டாகாது. வளர்ச்சிதை நோய் நம்ம சொல்றது இதை மெட்டபாலிக் டிசார்டர்ஸ். அப்ப மெட்டபாலிக் டிசார்டர்ஸ்னா கிருமி தொற்று நோய்களை தாண்டி மீதி இருக்கக்கூடியது எல்லாமே மெட்டபாலிக் டிசார்டர்ஸ், இன்க்ளூடிங் கேன்சர். சரிங்களா? கிருமி தொற்று வந்துச்சுன்னா தான் அது இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். மீதி எல்லாமே நம்ம தப்பும் தவறுமாக நம்ம செய்யக்கூடிய அன்றாட பழக்க வழக்கங்கள்னால ஏற்படக்கூடியதுதான் இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ். லைஃப் ஸ்டைல்ல உங்களோட வாழ்க்கை முறை மாற்றங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சிதை மாற்றத்தில் சென்று முடியும். உடல்ல இருக்கக்கூடிய இந்த பிசியலாஜிக்கல் இதை வந்து மாற்றி அமைக்கும் போது மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பட்டியலிடப்பட்ட நோய்கள் பல நமக்குள்ள தேக்கமுற்று நம்மை அச்சுறுத்தும். ரைட். இப்ப இந்த சமான வாயுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சமானம் சரியாக இருந்துருச்சு அப்படின்னா சமானனுக்கு அடுத்து ஒரு வாயு இருக்கு, அபான வாயு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த அபான வாயு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமானன் வந்து வயிற்று பகுதியில இருக்கு. வயிற்றுக்கு அடுத்து தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி இருக்கு பாத்தீங்களா, ஜனன உறுப்புகள்லாம் இருக்கக்கூடிய பகுதி. இது வந்து என்ன பெல்விக் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். அப்டமனுக்கு கீழே பெல்விக் ரீஜன். இந்த பெல்விக் ரீஜன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா 3ஆவதாக குடியுண்டு இருக்கக்கூடிய அபான வாயு அந்த இடத்துல வந்து குடிகொண்டு இருக்கு. அபானம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய யூரின் போகிறதுக்கும் அது வேணும், உங்களுடைய செமன் ரிலீஸ் ஆகிறதுக்கும் இல்லையா அது தேவை. அடுத்து ஃபீமேல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓவா ரிலீஸ் ஆகிறதுக்கு, ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு அது தேவை, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்கிறதுக்கு அது தேவை. சரிங்களா? அப்ப ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுக்கு இந்த கடைசி நம்ம சொன்ன இந்த அபான வாயு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு வாயு. இந்த இடத்துல கழிவுகளையும் வெளியேற்றும், அதே சமயத்துல இனப்பெருக்க உறுப்புகளின் ஆரோக்கியத்தையும் இது வந்து மேம்படுத்தி பாதுகாக்கும். அப்போ ஒருத்தங்களுக்கு வந்து இனப்பெருக்கத்துல அந்த உறுப்புகள்ல பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த வாயுக்கள் கோளாறும் அதுல ஒரு மிக முக்கிய காரணமாக நாம் பார்க்க வேண்டும். சரிங்களா? அப்ப 3ஆவதாக இருக்கக்கூடிய இந்த அபான வாயு முறையாக செயல்படும் பட்சத்துல இவங்களுக்கு இனப்பெருக்க உறுப்பு பிரச்சனைகள் நீங்கும். 2வது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கழிவு நீக்க நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்கிரீட்டரி டிசார்டர்ஸ் அப்படின்றதுல 2 விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று பெருங்குடல்ல மலக்குடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மற்றொன்று நம்மளுடைய யூரினரி பிளாடர் கிட்னில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இதுல இருந்து நம்மளுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய விமோசனம் கிடைக்கும். அப்ப இந்த அபான வாயு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. சரி, இப்ப இந்த 3 வாயுக்களும் சரியாக இந்த இடத்துல நடந்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா உதான வாயு அப்படின்றது நன்றாக செயல்படும். உதானம் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த தொண்டை பகுதியில் விசுத்தி சக்கரால இங்க ஆரம்பிச்சு இந்த உதானம் வந்து தலை முழுவதுமாக பரவும். இந்த உதானம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, பேசக்கூடிய இதுல ஒரு கோர்வையா நம்ம கரெக்டா எங்கேயும் தப்பும் பிழையும் இல்லாம இல்லையா பேசுறது இந்த உதான வாயு. வாக்கு வன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, நம்மளுடைய அறிவாற்றல், இது எல்லாமே எதோட கனெக்ட் ஆயிருக்குது, உதான வாயுவோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப 4ஆவதாக இருக்கக்கூடிய வாயு உதான வாயு இந்த இடத்துல முக்கியமாக செயல்படும். இந்த 4வது வாயு செயல்பட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா 5வது வாயு. சரிங்களா? இது வந்து வியான வாயு அப்படின்னு சொல்லுவோம். வியானம் அப்படின்றது எங்கே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உடல் முழுவதும் பரவி இருக்கும்.
கை, கால் இதுல எல்லாத்துலயுமே இந்த வியான வாயு பரவி இருக்கு. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மூவ்மெண்ட் உடல்ல ஒரு செயலை கொண்டு வருவதற்காக இது வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு வாயு, வியான வாயு. உங்க சர்க்குலேஷன் பாடியில நடக்கக்கூடிய ரத்த ஓட்டம், சரிங்களா? நரம்புகள்ல இருந்து கடத்தப்படக்கூடிய சமிங்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இம்பல்ஸ் கேரி, இது எல்லாத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கழிவு நீக்கத்திற்கும் சமானம் வந்து என்ன பண்ணும், கடைசியாக இந்த வியான வாயு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வாயுவாக நம்ம பார்ப்போம். இப்போ உடல் இயக்கத்திற்கு, உடல் இயக்க சக்திக்கு எது தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வியான வாயு. அப்ப இந்த பிரதான வாயுக்கள் 5, சரிங்களா? அதுக்கடுத்து உபரி வாயுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து 5 இருக்கு. கூர்மம், கிருகாரம், இல்லையா நாகா, அடுத்து தேவதத்தா, சரிங்களா? தனஞ்சயன் அப்படின்னு சொல்லி 5 வாயுக்கள் இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உபரி வாயுக்கள். ஒவ்வொரு வாயும் வந்து நம்ம தும்மல் போடுறது, இருமுறது, வாந்தி எடுக்கிறது, கண்ணை சிமிட்டுறது, சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமா இருக்கக்கூடிய உபரி வாயுக்கள். அதெல்லாம் நம்மளுடைய இதர செயல்பாடுகளுக்கு அத்தியாவசியமா ரொம்ப பெரிய அளவுக்கு நம்மளுக்கு அது எல்லாமே வந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஸ் அதுல வந்து கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய வாயுக்கள். ஸோ இப்போ வாயுக்களினுடைய முக்கியத்துவம் நீ போக போக நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள் நிறைய பேசுவோம். பட் நீங்க அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். முதல்ல இருக்கக்கூடிய பிரதான வாயுக்கள். இந்த பிரதான வாயுக்கள்ல தலைமை வாயு எது அப்படின்னா பிராணவாயு. அதுதான் உங்களுடைய உயிர் சக்தி. உங்க உடம்புல இருக்கக்கூடிய உங்க உயிர் ஆற்றல் அப்படின்றது எங்க இருக்கு? மார்பகத்துல தான் இருக்கு. உயிர் போயிருச்சா இல்லையான்றத இங்கே தான் பல்ஸ்ல படுத்து ஹார்ட் பீட் நிற்கும். ஹார்ட் பீட் நிற்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன ஆயிரும்? லங்ஸ் ஸ்டாப் ஆயிரும். சரிங்களா? அப்ப என்னால நீ கேட்டா உன்னால நான் கேட்ட மாதிரி ஹார்ட் பீட் வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாப் ஆகக்கூடியது லங்ஸ். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. பிராணம் நின்று போகும். பிராணம் நின்னதுக்கு அப்புறம் ஆஹா தலைமையே நின்றுச்சு, இனி நம்ம என்ன செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லிதான். அதனாலதான் ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் டைரக்ட் கனெக்டிவிட்டி இருக்கு. இப்ப நீங்க ஒரு சில பேர் இந்த பிராணாயாமாவை நம்ம இந்த கெப்பாசிட்டேஷனையும் பிக்சேஷனையும் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அங்கே உங்களுக்கு சுருக்குன்னு தென்பட்டிருக்கலாம். சரிங்களா? தென்படாமலும் இருந்திருக்கலாம். தென்பட்டுச்சுன்னா இது என்னடா என்னமோ ஒரு மாதிரி இறங்கிக்கலாம் என்னமோ செஸ்ல நீங்க ஃபீல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பயப்பட தேவையில்லை. இது நேச்சுரலாவே ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் பிராணசக்தி முறையாக செயல்படும் போது இயற்கையாக இயல்பாக நடக்கக்கூடிய சர்க்குலேட்டரி கொலாட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேபிலரி கொலாட்ரல்ஸ் அப்படின்னா வந்து உள்ள வந்து ரத்த நாளங்கள் இருக்கு பாத்தீங்களா? அப்போ ஒரு ரத்த நாளத்தில் அடைப்பு இருக்குது அப்படின்னா இந்த அடைப்பு வந்து உடனடியாக வெளியில வந்து தெரியறதில்ல. நாளடைவில் அந்த அடைப்பு பெருசாகி பக்கத்துல உள்ளதை அடைச்சு, அதுக்கு அடுத்து உள்ளதை அடைச்சு, சின்ன சின்ன நாளங்கள் எல்லாம் அடைச்சு, கடைசியா பெரிய நாளத்தை அடைச்சு, அப்பதான் வந்து ஒரேடியா மேசிவா ஒரு அட்டாக் வரும். சரிங்களா? பட் இந்த வால்ஸ் எல்லாம் இந்த வால்ஸ் அதே மாதிரி இந்த இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரத்த நாளங்கள் இதெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு அங்கே இங்கே ஒரு டிங்லிங் சென்சேஷன் அப்படின்றது இருக்கும். அது சின்ன சின்னமா ஒரு பெயின் நீங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம், பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயம். சரிங்களா? ஹீலிங் கிரைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை வந்து நம்ம தினம் பண்ண வேண்டும். சரிங்களா? நீங்க ஒன்ஸ் நீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்றதுல முடிவாக ரொம்ப தெளிவாக இருந்தீங்கன்னா இந்த பிராக்டிஸை தினம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நாள் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு நம்ம இன்னொன்னுக்கு பண்ணிட்டு அதுக்கடுத்து அடுத்த வாரத்துக்கு பண்ணுவோம்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து இந்த பிராக்டிஸ் பண்ணாதீங்க. இது மிகவும் மோசமான விளைவை கொடுக்கும். விட்டு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிக்சேஷன்றது 48 நாள். 48 நாள் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா நல்லா இருக்கும். இதை பண்ணாம எனக்கு பொழுதுபோக்குக்காக நான் பண்றேன். இப்ப நம்ம குரூப்ல நிறைய பேர் வந்து பண்றதுக்காக ஜாயின் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு சிலர் மட்டுமே ரெகுலராக அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அட்டன் பண்றவங்க இந்த 48 டேஸ் எப்படியோ ஒரு வேள்வி மாதிரி நினைச்சுக்கோங்க. சோதனை காலம் மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம ஆரோக்கியத்திற்காக நம்ம பண்றோம் அப்படின்றத ஒரு நாள் கூட தவற விடாம, வகுப்பை நீங்க மிஸ் பண்ணா கூட பிராக்டிஸை மிஸ் பண்ணாம காலையில் ஒரு வேளை, ஈவினிங் ஒரு வேளை, ஈவினிங் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒரு வேளைன்றத பண்ணிடுங்க. ரெகுலரா பண்ணிட்டீங்கன்னா அந்த உடம்பு அதுல வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து நீங்களே சொன்னாலும் அது மாறாது. அதை விட்டு அந்த 48 நாளுக்குள்ள உள்ள செய்ய வேண்டிய எல்லா நல்ல வேலைகளையும் செஞ்சு உங்களை ஆரோக்கியத்திற்கு கொண்டு வந்துடும். அடுத்து எஞ்சி அந்த ஒரு வருடத்துக்கு நம்ம வந்து இதை பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம். அதுக்கடுத்து தேவைன்னா நீங்க மறு வருடமும் 48 நாள் நீங்க பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் அதை அனுபவிச்சவங்க கடைசி வரைக்கும் இதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டெஃபினட்டா. சரிங்களா? என்ன எவ்வளவோ வேலைகள் நம்ம எவ்வளவோ நேரங்கள் ஒதுக்கி எதுக்கோ செலவிட்டு இருக்கோம். இது ஆஃப்டர் ஆல் அதிகபட்சம் போனா ஒரு 10-15 நிமிஷத்துல முடிச்சிடலாம். சரிங்களா? உயிர் பயத்தை பார்த்தவனுக்கு தான் உயிரினுடைய அருமை தெரியும். உயிர்னு நான் சொல்றது பிராணம். யார் ஒருத்தன் ஐசியூக்குள்ள போயிட்டு வந்தானோ அவனை கேட்டீங்கன்னா அவனுக்கு தெரியும் மரண பயம்னா என்ன அப்படின்றது. அப்ப எதுக்காக அவன் தவிச்சான் உள்ள ஐசியூல அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராணத்துக்கு தான் ஒவ்வொரு ஜீவனும் தவிக்கும் கடைசி காலத்துல. நீங்க குடிக்கிற தண்ணிக்காகவோ சாப்பாட்டுக்காகவோ தவிக்காது. பிராணத்துக்கு தான் ஒவ்வொரு ஜீவனும் கடைசி நேரத்துல
ரொம்ப சிரமப்பட்டு பிராணத்தை வெளியில விட்டு, ஐயோ பிராணம் இல்லாம போச்சே, அப்ப பிராணம் இருக்கக்கூடிய கோயில் எது அப்படின்னா உங்களுடைய நுரையீரல், உங்களுடைய மார்க்கம். இந்த இடத்த தான் நீங்க மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணி இதுக்கான பயிற்சியை தினம் தினம் நீங்க செஞ்சு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கிடைக்கிற நேரத்தில் நீங்க பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை மட்டும் தவறாம அவசியம் நீங்க பண்ணணும். ரைட்டா? ரைட். அப்ப இன்னைக்கு மொத்தமாக நம்ம வந்து ஒரு ஸ்டெபிலைசேஷன் பார்த்திருக்கோம், 5 பிக்சேஷன் பார்த்திருக்கோம், 3 டிஎல்பி கெப்பாசிட்டேஷன் பண்ணியிருக்கோம். கரெக்டா தானே நான் சொல்றது? 3 கெப்பாசிட்டேஷன் 3 ரவுண்டு பண்ணியிருக்கோம், 5 பிக்சேஷன் பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்டெபிலைசேஷன் அதாவது சீத்தலி பிராணாயாமம் 5 1 இல்லைங்களா? 6 கரெக்ட் தானே? ரைட். இப்ப வார்ம் அப்ல இன்னைக்கு 4 வார்ம் அப் இல்லையா? 3 வார்ம் அப் கிடையாது, 4வதாக ஒரு வார்ம் அப் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. 4 வார்ம் அப். ரைட். இதை சீக்வன்ஷியலா நீங்க நாளைக்கு காலையில பண்ணணும். இப்ப எழுதி வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஓகே. இன்னைக்கு இப்ப அடுத்த பிக்சேஷன் பார்க்கணும். சரிங்களா? சோ உஜ்ஜை பிராணாயாமா பார்த்துட்டோம். உஜ்ஜைக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் இப்ப பார்க்க போற அடுத்த ஒரு 3 பிராணாயாமா வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான பிராணாயாமா. இந்த 3 பிராணாயாமா உங்களுடைய நுரையீரல், உங்களுடைய இருதயத்தை மிகவும் வலுப்படுத்தும், பலப்படுத்தும். சரிங்களா? எந்த ஒரு அடைப்புகளும் இல்லாத அளவுக்கு அதை ரொம்ப அற்புதமாக செயல்பட வைக்கும். சோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பஸ்திரிகா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பிராணாயாமா பஸ்திரிகா. இப்ப சோ பஸ்திரிக்காக்கு இந்த மாதிரி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உட்கார்ந்த இடத்துல மூச்சை எடுத்துக்கிட்டு கையை மேல கொண்டு மூச்சை விட்டுக்கிட்டே கையை கீழே கொண்டு. சரிங்களா? மூச்சு எழுத்துக்கிட்டே கையை மேல போகணும், மூச்சு எழுத்துக்கிட்டே கையை கீழே கொள்ளணும். சரிங்களா? இத வந்து ஒரு 10 டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணுவோம். 10 ரவுண்டு எப்படின்னா முதல் 4 கிராஜுவலா இருக்கும். சரிங்களா? அடுத்த 6 வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் எடுத்துக்கிட்டே போய் அப்படியே நின்னதுக்கு அப்புறம் கண்ணை மூடி நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கணும். சரிங்களா? ரைட். இப்ப நான் முதல் பண்ணி காட்டிடுறேன், பாத்துருங்க. புரிஞ்சுங்களா? சரிங்களா? முதல் 4 ஸ்லோவா பண்றீங்க. அடுத்த 6 வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் எல்லாம் வச்சுக்க வேண்டாம். நீங்க அந்த ரிதமுக்கு நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த 6க்கு ஸ்பீட் எடுக்கிறீங்க. அதுக்கு அடுத்து நிப்பாட்டும் போது திருப்பி இன்னொரு 4ஓ 5ஓ ஸ்லோவா கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு நார்மலா கண்ணை மூடிட்டு நார்மல் பிரீதிங் பண்ணு. நிசப்த பிராணாயாமா அப்படின்னு சொல்லுவோம். நிசப்த பிராணாயாமம்னா மூச்சு அது பாட்டுக்கு போகிறத படர்றத நம்ம உணர்ந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். நிதானமா மூச்சை உள்ள இழுத்து நிதானமா வெளியில விட வேண்டியது. சரி, பண்ணலாமா? கிடினஸ் மாதிரி வராது. லேசா ஒரு கேரா இருந்துச்சுன்னா ஒன்றும் பயப்படாதீங்க. சரிங்களா? தண்ணி குடிச்சுக்கோங்க எல்லாரும். பஸ்திரிக்கா ஸ்டார்ட் பண்ணலாமா? கையை நல்லா கவனிச்சுக்கோங்க. கை இப்படி மேல போயிட்டு அப்படியே திரும்பிட்டு இப்படியே கீழே வரும். ஸ்ட்ரைட்டா கொண்டு போயிட்டு ஸ்ட்ரைட்டா கொண்டு வரும். ஓகே, ரைட். ஸ்டார்ட். கை மேல போகும்போது மூச்சு எடுத்துக்கோங்க. கை கீழே வரும்போது மூச்சை வெளியில விடுங்க.
நிஷப்த பிராணாயமா ஸ்லோவா பிரீத் இன் பிரீத் அவுட் 6 தடவை பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத்திங். முடிச்சிட்டீங்களா? இப்ப அடுத்தது பிரம்மரி அப்படின்னு சொல்லக்கூடிய பிராணாயம். பிரம்மரி, சரிங்களா? பிரம்மரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பீ பிரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தேனியினுடைய சத்தம் அப்படின்ற மாதிரி ஒரு ரீங்கார சத்தத்தோடு நம்ம பண்ணணும். கையில 2 விரல் எடுத்துக்கோங்க. இந்த விரல் ஆட்காட்டி விரல், இதை காதுக்குள்ள நல்லா பிரீத்திங் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்ப காதுக்குள்ள வச்சு லாக் பண்ணிக்கணும், சரிங்களா? நல்லா கவனிங்க. இப்படி வச்சு இப்படி திருப்பினீங்கன்னா லாக் ஆயிடும். மூச்சை உள்ள இழுத்துக்கிறீங்க, லாக் பண்ணிட்டு சவுண்ட் மட்டும் குழவி கத்தும் பாருங்க. அது மாதிரி எவ்வளவு நேரம் உங்களால செய்ய முடியுமோ அவ்வளவு நேரம் அமைதியா செஞ்சுக்கிட்டு இருக்க. முடிச்சுட்டு ஒரு நார்மல் பிரீத்திங் 2-3 டைம்ஸ் விட்டுக்கோங்க. செய்யலாமா? புரிஞ்சா நான் சொன்னது? மூச்சை உள்ள இழுத்துக்கோங்க. Repeat. Okay, very good. Okay. இன்னொரு ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு எத்தனை பார்த்துருக்கோம்? புதுசா ஃபிக்சேஷன்ல இப்ப 2 பார்த்துருக்கோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதும், முன்னாடி பண்ணது என்ன பேர் சொன்னேன்? இது பிரம்மரி. பிரம்மரிக்கு முன்னாடி பண்ணது மைக் ஆன் பண்ணிட்டு பேசலாம். பஸ்திரிகா சார். வெரி குட். பஸ்திரிகா இல்லையா? பஸ்திரிகா, பஸ்திரிகாக்கு அடுத்து இப்ப பிரம்மரி பிராணாயாமம். பிரம்மரி முடிச்சிட்டோம். வெரி குட். சார் இப்ப அது என்ன? இப்ப பிரம்மரிக்கு அடுத்து நிஷப்த பிராணாயாமா. நிஷப்த பிராணாயாமா அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மெதுவா ரம்மியமா மூச்சை வந்து உள்ள அப்படியே இழுக்கணும். மெதுவா, வெளியில சவுண்டே கேட்கக்கூடாது. எந்த நீங்க மூச்சு விடுறீங்களா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியக்கூடாது. பாடியில எந்த மூவ்மெண்ட்டுமே இருக்கக்கூடாது. நிஷப்த பிராணாயாமால சைலண்ட் பிரீத்திங் அப்படின்போம். இதுக்கு பேரு சைலண்ட் பிரீத்திங். ஒரு 6 கவுண்ட்டுக்கு நிதானமா உள்ள இழுக்கிறீங்க உள்ள, சரிங்களா? 6 முடியலன்னா 5 வச்சுக்கோங்க, 5 முடியலன்னா 4 வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணக்கூடாது.
மெதுவா உள்ள எத்தனை கவுண்ட்டுக்கு இழுக்கிறீங்களோ அத்தனை கவுண்ட்டுக்கு உள்ள அடக்குங்க. அடக்கும் போது இந்த பிராணா வந்து அப்படியே உடம்புல பிரிஞ்சு அப்படியே உடம்புல கலக்கிறத உங்களால உணர முடியும் நிசப்த பிராணாயாமம். அதோட நீங்க லகித்து போய் அதை நீங்க உணரணும். உணரும் போதுதான் அது ஒவ்வொரு உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள்ல போய் கலக்கிறத நீங்க உணர முடியும். இந்த ஸ்டெப் வரும்போதுதான். பிரம்மரி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த நிசப்த பிராணாயாமம் பண்ணும்போது உடம்புல அது போய் கலக்கிறத நீங்க உணர முடியும் மெயினா. சரிங்களா? உள்ள கலந்ததுக்கு அப்புறம் உள்ள 4க்கு உள்ள இழுத்துருக்கீங்க, 4க்கு அடக்கி இருக்கும் போது கலக்கிறது தெரியும். அதுக்கு அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரீத் அவுட் பண்றீங்க, பிரீத் இன் பண்றீங்க. மாறி மாறி 4 4 4 4 இதை வந்து பண்ணலாமா? இது ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டி கிடையாது, ஈஸியானதுதான். சரிங்களா? மெயின் திங் நீங்க உணர வேண்டியது இந்த பிராணம் வந்து உடலோடு கலக்கிறத இப்ப நீங்க உணர முடியும். இதுக்கு முன்னாடி நீங்க கம்பார்ட்மெண்டல் பிரீத்திங் பண்ணீங்க, சமவருத்தியில அதை உணர்ந்திருக்க முடியாது. பட் இப்ப நீங்க அதை உணர முடியும் இந்த ஆர்டர்ல வரும்போது. பிரம்மரிக்கு அடுத்து நீங்க பண்ணும்போது இதை நீங்க உணர முடியும். பண்ணலாமா? சின்முத்ரா இல்ல சின்மய முத்ரா வச்சுக்கோங்க, தியான முத்ரா எதனாலதான் வச்சுக்கலாம். கண்ணை மூடி பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, முடிச்சிட்டீங்களா? ரைட் ரைட். இப்ப நிசப்த பிராணாயமா முடிஞ்சுச்சு. தியான பிராணாயமா அப்படின்னு கூட நம்ம அதை சொல்லலாம். நீங்க நாளைக்கு தியானத்துல இருக்கும்போது, ஆழ்நிலை தியானத்துல இருக்கும்போது இந்த இது மூச்சு அப்படியே உள்ள போறதும் கலக்கிறதும் மீண்டும் ஒரு கேப்ல வெளியில வர்றதும் இது வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பிறகு இருக்கும். தியானத்துக்காக மட்டும் இதை பயன்பாடுகள் நீங்க கொண்டு வரும்போது இப்ப நீங்க மூச்சு வந்து எங்கெங்கெல்லாம் பரவுது அப்படின்றத வந்து நாளடைவில் அதை வச்சு நீங்க உணர முடியும். சரிங்களா? ரைட். அப்ப இன்னையோட செஷனுடைய கடைசி பிக்சேஷன் பிராணாயமா இப்ப நம்ம பண்ண போறது கபாலபாதி. சரிங்களா? கபாலபாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ கபாலம் அப்படின்றது நம்மளுடைய மண்டை ஓடு, தலை. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கல் க்ளோ அப்படின்பாங்க. ஸ்கல் க்ளோ அப்படின்னா வந்து மண்டை ஓடு வந்து ஜொலிக்கிறது கிடையாது. நம்மளுடைய முகப்பொழிவு வந்து பாத்தீங்கன்னா நன்றாக இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப இலகுவாக, அதே சமயம் வந்து மூளைகள் நன்றாக செயல்படும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரகாசமாக முகம் எல்லாமே நல்ல ஒரு தேஜஸோட இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த. ஸோ இந்த கபாலபாதி அப்படின்றது வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து உடல் ரீதியாக தீர்க்கக்கூடியது. அதுல மிக முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் இல்லையா, மார்பகத்துல அதுவும் மிக முக்கியமாக இருதயத்துல ஏற்படக்கூடிய அடைப்புகள், இருதய பிரச்சனைகள் இதுக்கு வந்து ரொம்ப அற்புதமானது. அதனால இருதய நோயாளிகள் இதை செய்யக்கூடாது. இன்னைக்கு கடவுள் புண்ணியத்துல நம்மளுக்கு யாருக்குமே இருதயத்துல பிரச்சனை கிடையாது அப்படின்னு இருக்கிற விஷயத்துல நம்ம தாராளமாக இதை பண்ணலாம். நம்ம அந்த ஒரு நிலைக்குள்ள நம்ம போகவே மாட்டோம் என்னைக்குமே. சரிங்களா? ஸோ எந்த ஒரு பக்க விளைவு அந்த விளைவு இந்த விளைவுனால எந்த ஒரு அடைப்பு வந்துச்சு, அடைப்புனால வந்து நாளைக்கு மாரடைப்பு வந்துச்சு அப்படின்ற ஒரு இது இல்லாம என்றென்றைக்கு நம்மளுடைய இருதயமும் நம்மளுடைய நுரையீரலும் சரிங்களா நம்மளுடைய ஜீவனை தாங்கி இருக்கக்கூடிய இந்த 2 உறுப்புகளும் நம்மளை என்றைக்கும் கைவிடாது. அற்புதமான ஆரோக்கிய நிலைகளில் அப்படின்றத உறுதியாக நிற்கணும். சரிங்களா? ஸோ இந்த கபாலபாதி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப நிதானமாக பண்ணணும். சரிங்களா? ஸோ நான் பண்றதை மட்டும் பாருங்க. ஜஸ்ட் எந்த உடம்புல இந்த மாதிரி வைப்ரேஷன் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. அதே முகத்துல இப்படியும் பண்ணக்கூடாது. நார்மலா ஃபர்ஸ்ட் இந்த பிராக்டிஸ்க்குள்ள நீங்க வந்தீங்கன்னா தான் உங்களால அடுத்தடுத்த லெவல் போகும். சரியா? ஜஸ்ட் ஒரு
6 பிரீத் மட்டும் நான் பண்ற மாதிரி பண்ணு. இங்க பாருங்க. மூச்சை வந்து ஃபோர்ஸபிளா வயிறை உள்ள இழுத்து வயிறை மட்டும் தான் உள்ள இழுப்பேன். ஆட்டோமேட்டிக்கா மூச்சு வெளியில வரும். ரைட்? இது கபாலபாதி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செய்யலாமா? நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, சாயாதீங்க. பின்னாடி எதுலையும் சாயாம உட்கார்ந்துக்கிட்டு கைகள்ல முத்திரையை வச்சுக்கோங்க. பிரம்ம முத்திரை வச்சுக்கோங்க. இப்படியே உங்களுடைய தொடைகள்ல வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க தொடை. செய்யலாமா? ஒரு 10 கவுண்ட் மட்டும். வயிறு மட்டும் அப்படி உள்ள ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள போகும். உள்ள தள்ளும் போது மூச்சு ஆட்டோமேட்டிக்கா வெளியில வரும். அப்பதான் இந்த பாடியில நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் தெரியும். சரிங்களா? முடிச்சிட்டு நிதானமா மூச்சு விட்டுக்கோ, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரவுண்ட் பண்ணுவோமா? திருப்பி. ரைட்? ஸ்டடி. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 நார்மல் பிரீத். ஓகே. இப்போ தேர்ட் ரவுண்ட் இதோட போதும். ஸோ தேர்ட் ரவுண்டு கொஞ்சம் ஸ்பீடா பண்ணலாமா? ரைட்? ஓகே. சின்முத்திரைக்கு வந்துக்கோங்க. ஸ்பீடா பண்ண போறதுக்கு சின்முத்திரை. இப்போ ஸ்பீடா பண்ணும்போது தொண்டையை கட்டுற மாதிரி இருக்கும், இருமல் வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இருமல் வர்ற மாதிரி இருந்தா ஸ்டாப். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடு, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டெய்லி பண்ணும்போது என்ன ஆகும்? இதனுடைய ஸ்ட்ரென்த், நம்மளுடைய லங்ஸ், ஹார்ட், இதனுடைய ஸ்ட்ரென்த் கூடிக்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல அந்த இருமல் மாதிரி வரக்கூடிய அந்த ஒரு ரிஃப்ளெக்ஸ் வந்து குறைஞ்சிடும். சரிங்களா? ரைட். ஸோ இன்றைய வகுப்புக்கு நம்ம சொல்லிக் கொடுத்த பயிற்சிகள் எல்லாத்தையும் வரிசையா பட்டியலிட்டு வச்சுக்கிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து செய்யணும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து என்னது? 4 வார்ம் அப் பார்த்துருக்கோம். சரிங்களா? 4 வார்ம் அப் பார்த்துருக்கோம். 4 வார்ம் அப்க்கு அடுத்து வந்து நம்ம பண்ணது 3 வென்டிலேஷன் டிஎல்பி பண்ணியிருக்கோம். 3 வென்டிலேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வென்டிலேஷன் டிஎல்பி முடிச்ச உடனே நம்ம வந்து தீர்க்க பிராணாயமா பண்ணோம் ஃபிக்சேஷனுக்கு. செகண்ட் வென்டிலேஷன், அதாவது செகண்ட் டிஎல்பி வென்டிலேஷன் நம்ம பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சமவிருத்தி பண்ணோம் ஃபிக்சேஷனுக்காக. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் வென்டிலேஷன். ஸோ தேர்ட் வென்டிலேஷன் நம்ம பண்ணி 30 வென்டிலேஷன்ஸ் பண்ணி முடிச்ச உடனே நம்ம பண்ணது வந்து அனுலோமா விலோமா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடி சோதனா ஃபிக்சேஷனுக்காக பண்ணோம். சரிங்களா? ஸோ நாடி சோதனா பண்ணி முடிச்சதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? விலோமா பண்ணோம். செஸ்டுக்கு விலோமா இல்லையா? ஸோ மொத்தம் எத்தனை ஃபிக்சேஷன் ஆச்சு? 4 ஃபிக்சேஷன் ஆச்சு விலோமா. விலோமா முடிச்சதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? இன்னைக்கு மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. சீத்தளி பண்ணுங்க. சீத்தளி. சீத்தளி. விலோமா பண்ணதுக்கு அடுத்து சீத்தளி பண்ணோம். சீத்தளிக்கு அடுத்து உஜ்ஜை பிராணாயமா இல்லையா? உஜ்ஜை த்ரோட்ல பிரீத் பண்றோம்ல, உஜ்ஜை பிராணாயமா. மொத்தம் எத்தனை ஆச்சு? 7 ஆச்சு. உஜ்ஜை. எதுங்க முருகன் சார்? ஸ்டெபிலைசேஷன். ஸ்டெபிலைஸ் பண்றது. பாடியை பேலன்சிங் பண்ணிடும், ஸ்டேபிள் ஆக்கி. அடுத்து உஜ்ஜை பண்ணணும். நீங்க பாடி வந்து நார்மல்ல இருக்கும்போது உஜ்ஜை பண்ணணும். அதனாலதான் இந்த உஜ்ஜை வந்து ஃபிக்சேஷன் உஜ்ஜை. ஆமா, நிலைநிறுத்துறது. உஜ்ஜை வந்து என்னது அப்படின்னா
வெற்றிடத்தில் வெற்றி காண்பது இல்லையா? வெற்றிடம்ன்றது நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய உயிர் இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்த வெற்றி காண்பது. அதுதான் விக்டரி ஓவர் எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு. உஜ் அப்படின்னா எம்டி, ஜெய் அப்படின்னா விக்டரி இல்லையா? விக்டரி ஓவர் த எம்டி ஸ்பேஸ், உள்ள இருக்கக்கூடிய கான்கரிங் த எம்டி ஸ்பேஸ், அதான் லைஃப் ஸ்பேஸ். ஸோ உஜ்ஜை முடிச்சதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணோம் இன்னைக்கு? உஜ்ஜைக்கு அடுத்து இன்னைக்கு புதுசாக நம்ம ஆரம்பிச்சது பஸ்திரிகா. பஸ்திரிகாக்கு அடுத்து, பஸ்திரிகா கையை தூக்கி இறக்குனீங்கல்ல, பஸ்திரிகாக்கு அடுத்து நம்ம பண்ணது 9வது பிரம்மரி இல்லையா? காதை உள்ள வச்சு பண்றது பிரம்மரி. அடுத்து 10வதாக நம்ம பண்ணது நிஷப்த பிராணாயாமம். நிசப்த பிராணாயாமா. 11 இப்ப லாஸ்ட் கபாலபாதி. ரைட். ஆக மொத்தம் இன்னைக்கு என்ன எத்தனை பண்ணியிருக்கோம் பார்த்திருக்கோம்? 12. ஆக மொத்தம் வரிசைப்படுத்தி பார்த்தீங்கன்னா 12 11 எழுதி வச்சு பாருங்க. ஓகே. ஸோ இதே சைக்கிளிக் இதுல நீங்க பண்ண வேண்டியதுதான். ரைட்டுங்களா? ஸோ நாளைக்கு வகுப்புல இதே ப்ராக்டிசஸ் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி வார்ம் அப் மட்டும் ஜாஸ்தியா, இன்னும் ஒரே ஒரு வார்ம் அப் சேர்த்து வரும். 4 வார்ம் அப் பார்த்துட்டோம். நாளைக்கு இன்னொரு வார்ம் அப் பார்ப்போம், 5வது வார்ம் அப். அதுக்கடுத்து இது ரொட்டீனா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நாளைக்கு இது ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஹையர் லெவலுக்குள்ள போகும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம பண்ணதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கபாலபாதிக்கு வந்துட்டோம், ஸ்கல்குலோக்கு வந்துட்டோம். இப்போ ஸ்கல்குலோட ஸ்ட்ரென்த் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த லெவலுக்குள்ள நம்ம போவோம். சரிங்களா? அதனால அடுத்த 3 நாளைக்கு வேற எதுவும் பண்ண போறது கிடையாது. இதுதான் சீக்வன்ஸ், இதை தான் நம்ம பண்ண போறோம். அத்தியாவசியமாக காலையிலையும் மாலையிலையும் பண்ணுங்க. காலையில நீங்க தனித்தனியா இஆர்வி டெஸ்ட், ஐஆர்வி டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டாம். ஒரே ஒரு டிஎல்வி டெஸ்ட் மட்டும் உங்களுடைய திருப்திக்காக எடுத்துக்கோங்க, போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம யாருக்கும் போட்டி நடத்தல, நம்மளுடைய லங்கு நம்மளுடைய உயிரை வளர்க்கிறோம், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ நாளையிலேருந்து அடுத்த 3 நாளைக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்த கிளாஸஸை திரும்ப திரும்ப தான் நம்ம மாஸ்டரி பண்ண போறோம். சரிங்களா? ரைட். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா வகுப்பை முடிச்சிடும். ஹலோ சார். சொல்லுங்க மகேந்திரன் சார். இன் பிட்வீன் டைம் வந்து இதை எப்படிங்க சார்? இன் பிட்வீன் டைம் மதியானம் இப்போ மார்னிங் ஒரு 11 o'clock அப்படி பண்ண வேண்டாம் மகேந்திரன் சார். ஆமா, ஏன்னா எப்பவுமே எம்டி ஸ்டமக் இருக்கணும். பெஸ்ட் வந்து காலையில பண்றது பெஸ்ட். அதிகாலையில் நீங்க பண்றீங்கன்னா மார்னிங் நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். இப்போ இது கண்டினியூஸ் செஷன் அப்படியே ரெகுலரா பண்ணும் பொழுது அது பிராக்டிஸ்க்காக இன் பிட்வீன் டைம் ஏதாவது பண்ணி பார்க்கலாங்களா? இன் பிட்வீன்ல பண்ணீங்கன்னா அது பெரிய ஒரு இதா இருக்காது நம்மளுக்கு. பட் நீங்க இது பிராக்டிஸ் பண்ண வேண்டாம் மகேந்திரன் சார். இது கரெக்டா காலை மாலை 2 வேளை தான், மதிய வேலை பண்ணக்கூடாது. யோகாவும் சரி பிராணாயாமாவும் சரி சூரியன் வந்து மேலே எழுப்பி போனதுக்கு அப்புறம் பண்ணவே கூடாது. திருப்பி அஸ்தமனத்துக்கு பிறகுதான் பண்ணணும். சரிங்களா? காலையில பண்றதாக இருந்தா 9 மணிக்குள்ள யோகாவா இருந்தாலும் சரி, பிராணாயாமாவா இருந்தாலும் சரி 9க்குள்ள முடிச்சிடணும். அதே மாதிரி ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா 4 மணிக்கு மேல சூரியன் இறங்கினதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். ஆனா தப்பு தவறுமா நீங்க நிறைய ஸ்கூல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ட நேரத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ், சைடு எஃபெக்ட்ஸ் தான் கொடுக்கும். அப்படி பண்ணவே கூடாது. அதனால வேண்டாம். ரைட். ஓகே, நல்லா பயிற்சி பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி இத ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. முருகன் சார். சமவருத்திக்கு நிசப்த பிராணாயாமத்துக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? எது முருகன் சார்? சமவருத்திக்கும் நிசப்தத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எது சமவருத்தி பண்றது? சமவருத்தியில வந்து கம்பார்ட்மெண்டா மாறி மாறி போகும், நின்று போகும். கம்பார்ட்மெண்டல் பிரீத்திங். சமவருத்தியை வந்து கம்பார்ட்மெண்டல் பிரீத்திங். 4 கவுண்ட் இழுப்பீங்க, அடுத்த 4 கவுண்ட் அடக்குவீங்க, 4 கவுண்ட் வெளியில விடுவீங்க, அதுக்கு அடுத்த 4 கவுண்ட் வந்து நிசப்தமா இருப்பீங்க. அதுக்கப்புறம் திருப்பி சைக்கிள் ஆகும். ஆனா நிசப்த பிராணாயாமம் எப்படின்னா அப்படியே ரொட்டேஷன்ல போயிட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது. ஸ்மூத்தா உள்ள போகும், போயிட்டு அப்படியே வெளியில வந்து அப்படியே உள்ள அப்படியே பரவறதை நீங்க உணர முடியும். சார் அதான் அது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பண்றீங்க. நீங்க தான் சொல்லணும். நீங்க உணர்ந்ததை நீங்க சொல்லணும். நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க இல்லையா? சமவருத்தி நீங்க பண்றது செகண்ட் ஸ்டெப். சமவருத்தி பண்ணும்போது நிப்பாட்டி பிக்சேஷன் பண்ணுவீங்க 4 சரிங்களா? ஆனா இருங்க சார், நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 4 கம்பார்ட்மெண்டல் பிரீத்திங்ல நீங்க நிப்பாட்டுறீங்க, நிலைநிறுத்துறீங்க பிராணத்தை 4 நிலைகள்ல. சரிங்களா? ஆனா இந்த நிலைகளெல்லாம் தாண்டி நீங்க கடைசியா நீங்க இங்க வரும்போது நிசப்த பிராணாயாமம் வரும்போது பிராணம் வந்து உடல்ல அதிகமாக இருக்கும் ஏற்கனவே.
அந்தந்த சேனல்ஸ்ல பரவி இருக்கிறதுனால இப்ப அதுவே வந்து நீங்க 6 தடவை உள்ள மூச்சு இழுத்தாலுமே அடுத்த 6க்கு நிசப்தமா தான் உள்ள இருப்பீங்க. நிசப்தமா இருக்கும்போது அந்த பரவுறதை உங்களால உணர முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் திருப்பி நீங்க என்ன பண்ணுவீங்க? மூச்சை வெளியில விடுவீங்க. திருப்பி 6க்கு நீங்க மூச்சை விட்டதுக்கு அப்புறமும் உள்ள உங்களால அதை உணர முடியும். சரிங்களா? ஸோ கம்பார்ட்மெண்டல் பிரீத்திங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 4ஆக பிரிச்சுக்குவோம். 4 கம்பார்ட்மெண்டா பிரிச்சிருப்போம். இது அப்படி கிடையாது. 4 நிலைகளிலுமே வந்து பாத்தீங்கன்னா பரவுதல் இருக்கு. அப்படியே பரவுற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அந்த இதை. ஸோ இன்னும் ஹையர் லெவல் நீங்க போக போக பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிசப்த பிராணாயாமம் ரொம்ப வருவாங்க. நிசப்த பிராணாயாமம் எங்க வந்து பயன்பாட்டில் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தியானம் இருக்கும்போது. நீங்க தியானத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப இதா தியானம் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மூச்சு ஒரு மூச்சு தான் விடுவாங்க ஒரு நிமிஷத்துக்கு. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மூச்சு விடுறாங்க அப்படின்னா வந்து 12 உள்ள எடுப்பாங்க. சரிங்களா? 24 உள்ள அடக்குவாங்க. அடுத்த 12க்கு வெளியில விடுவாங்க. அப்படின்றது பாத்தீங்கன்னா அப்படியே நிதானமா போய்கிட்டே இருக்கு. ஆனா கவுண்ட் எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. இது வந்து மூச்சனுடைய அவசியத்தை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வரும். நான் சொன்னேன்ல டார்டாய்ஸ் லெவல் பிரீத்திங் அப்படின்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு பிரீத் வருது டார்டாய்ஸ் அப்படின்னா அது தியானம் ஒண்ணும் பண்ணல. ஆனா அதனுடைய தேவைகள், எதிர்பார்ப்பு, அதனுடைய ஈடுபாடு, டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணி கம்மி பண்ணிக்கும் அது. ஆனா நம்மளுக்கு வந்து ஆர்ப்பரிப்பான மனநிலை, எப்பவுமே தேவைகள் அதிகம் நம்மளுக்கு. அப்ப வந்து பல எண்ணங்கள் ஓட 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 வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் ரேட் கூடிக்கிட்டே இருக்கும், ஹார்ட் ரேட் அங்க கூடிக்கிட்டே இருக்கு. இதுதான் நம்மளுக்கும் இருக்கு. அப்ப நிசப்த பிராணாயாமன்றது கண்ணை மூடிக்கிட்டு தான் நம்ம பண்ணணும். அப்ப சுவாசத்தை வந்து உணரணும், உடல்ல வந்து பரவறது. எப்ப நீங்க அந்த பரவல்ல வந்து உணர ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பவே வந்து நீங்க வந்து முழுமையான பிராணசக்தியை உள்ள உடம்புல வந்து ஈர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நிலையை நீங்க வந்ததுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டிசீஸ் ரிவர்ஸ்க்குள்ள நம்ம போக முடியும். ஸோ நிசப்த பிராணாயாமாக்கு அடுத்துதான் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல்ல இன்னும் ஹையர் லெவல் இதெல்லாம் வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. நிசப்த 3 தானே பண்ணா போதும் சார். 3 எப்படி செகண்ட் சார்? பண்ணா போதும். 3 செகண்ட் பண்ணா போதும். இல்ல 3 செகண்ட் நிசப்த பிராணாயாமா நீங்க எவ்வளவு நேரம் நீங்க பண்ணணும்? சும்மா இருக்கிறப்ப மகேந்திரன் சார் கேட்டாரு, நான் வந்து பிராக்டிஸ் பண்ணலாமா சார்னு. ஃபுல் ஸ்டமக்ல பண்ணக்கூடாது. மத்தியான நேரங்கள்ல உங்களுக்கு மனசுக்கு வந்து ஆர்ப்பரிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ பிளட் பிரஷர் இருக்கவங்களுக்கு நம்ம சொல்லுவோம். பிராணாயாமம் பண்றவங்களுக்கு மட்டும் தான் சொல்லுவோம். எல்லாரும் பண்ணிட முடியாது. ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும்போது 2-3 நாள் ஏதோ ஒரு வேலைப்பளு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ வந்து பிரஷர் எனக்கு கூடின மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்க வந்து இப்போ நிசப்த பிராணாயாமாவை எந்த வேலையிலும் சரி எம்டி ஸ்டமக்கா இருக்கும்போது ஓரளவுக்கு கேப் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கேப்ல வயிற்றுல வந்து இல்ல அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து அதை பண்ணலாம். நிசப்த பிராணாயாமம் பண்ணலாம். கபாலபாதி பண்ணிடக்கூடாது கண்ட நேரத்துல. நிசப்த பிராணாயாமன்றது தியான பிராணாயாமம். இன்னும் எளிதா சொல்லணும்னா தியான பிராணாயாமம். தியானம் பண்ணும்போது உங்க மூச்சு எப்படி இருக்கும்? தியானத்துல மட்டும்தான் எந்த 0 ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருப்பீங்க. அப்ப மூச்சு இருக்கா இல்லையான்றத உணர மாட்டீங்க. இன்னும் சொல்ல போனா தியானம் இருக்கும்போது மூச்சு காற்றை மட்டும் கவனிக்கணும். அதுதான் முதல் நிலைகள்ல சொல்றது. தியானம்னா என்னன்னா பெரிய பெரிய இதெல்லாம் போய் ஆராய்ச்சிக்குள்ள போய் பெரிய அளவுல நம்ம பேச வேண்டாம். ரொம்ப பேசிக் ஸ்டெப் என்ன அப்படின்னா மூச்சு காத்த கவனி. நல்ல குருமார்கள்ட்ட போனீங்கன்னா இதுதான் சொல்லி தருவாங்க. தியானம்னா ஒண்ணும் பண்ணலடா, உன் மூச்சு எங்க இருக்கு, உன் பிராணத்தை கண்டுபிடி, அதுதான்டா தியானம். அப்ப பிராணத்தை கண்டுபிடிக்கிற போனோம்னா வேற நினைப்புகள் நம்மளுக்கு எதுவுமே வராது, எண்ணங்கள் எதுவுமே வராது. அப்ப பிராணத்தை கண்டுபிடிக்கிற மூச்சை உள்ள எழுப்பீங்க, மூச்சு எங்கே போகுது நீங்க வேணா பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு அறியாம ஒரு தூக்கமே வந்துடும், தூக்க நிலைக்கு போயிருவீங்க அந்த. ஸோ இது வந்து தியான பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிசப்த பிராணாயாமம் முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு. ஓகே, ரைட். ஸோ தேங்க்யூ ஆல். கிளாஸை முடிச்சிருவோம். ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு சந்திப்போம். பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். குட் நைட். நன்றி சார். நன்றி. நன்றி.